ஏன்டா சந்தோஷப்படுது, கண்ணு போச்சுன்னா எப்படிடா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. கரெக்டு தான். ஏன்னா இப்போது அந்த பையனுக்கு வந்து கண் இருக்குது, நம்ம பார்ப்பான், நம்மளோட ஸ்கின் அலர்ஜி பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், அதனால தான் அந்த பொண்ணு வராமல் பிரச்சனை இல்லை. பட் இப்போ வந்து அவனுக்கு கண்ணு தெரியலையேன்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. நம்ம முன்ன போல லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணின்னு சாப்பாடு ஊட்டிக்கின்னு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக சர்வ் ஆகுது லைஃப். கொஞ்சம் காலம் போகுதுங்க, யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல, அந்த பொண்ணு இறந்துடுது. இறந்து போன பிறகு ரொம்ப கஷ்டப்படுறான். சரி இந்த ஊர் வேணாம், நம்ம வேறு ஊருக்கு போயிட்டு தங்கிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிக்கின்னு கிளம்பிடுறான். அப்புறமா வந்து அவங்க பெரியவர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏன்பா இந்த டைமில் கிளம்புற, உனக்கு கண் வேறு தெரியாது, நீ தனியாக போயிட்டுனா கஷ்டப்பட போகிறன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்டவொடனே அந்த பையன் சொல்கிறான், ஐயா எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு தெரியுமா, அப்படி ஏன் இத்தனை ஏமாத்தன,